ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாக்கோபு எழுதின நிருபம் 1:17 நான் வாசிக்கிறேன். நன்மையான இந்த ஈவும் பூரணமான இந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எந்த ஒரு காரியத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அது தேவனிடத்திலிருந்து தான் பெற்றுக்கொள்ள முடியுமா? தேவன் கொடுக்காமல் நாம் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய ஜீவனை கொடுத்தவர் அவர்தான். நமக்கு வாழும்படியான வாய்ப்பை கொடுத்திருக்க எல்லாமே அவர் தான். இந்த உலகத்திலே அவரை அன்றி அணு எதுவும் அசையாது என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட சர்வ வல்லவர் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு காரியங்களையும் கவனித்து பார்க்கிறார், எல்லாவற்றையுமே அறிந்திருக்கிறார். யோபுடைய வாழ்க்கை பாருங்கள். நல்ல செல்வ சீமானாய் கர்த்தருக்கு பயந்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை யோபுக்கு இருந்தது. ஆனால் பிசாசானவன் தேவனுடைய சமூகத்துல போய் சேலஞ்ச் பண்ணுகிறான். உம்முடைய தாசனாகிய யோபுக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பை கொடுத்திருக்கேன், அதனாலதான் நம்மை துதிக்கிறான், நம்மை தூசிப்பதில்லை, நம்மை புகழுகிறான் சொல்லும் பொழுது அதோடு மட்டுமல்ல, அவனுக்கு பிரச்சனை கொடுத்து எல்லாவற்றையும் எடுத்து போட்டால், அவனுக்கு எல்லாவற்றையும் உரிந்து போட்டால், அழித்து விட்டால் நம்மை தூசித்து விடுவான் ஒரு சவால் வைக்கிறான். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இல்லை, நீ எல்லா வேணாலும் செய்ய, எல்லாவற்றையும் என் தாசனாகிய யோபு இழந்தாலும் என்னை தூசிக்க மாட்டான், எனக்காக நிற்பான். இதுதான் ஆண்டவர் சொன்ன வார்த்தை. அடுத்து என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும். யோபுவின் புஸ்தகத்தை வாசித்தவர்கள் அத்தனை இழப்புகள், பொருட்களை இழக்கிறான், ஒட்டமைகளை இழக்கிறான், குல்லா, ஆடு, மாடு, ஒட்டகம் எல்லாவற்றையுமே இழக்கிறான். அதையும் தாண்டி அப்படியே போயிட்டு இருக்கும்போது யோபுவின் புஸ்தகம் 1:19 வாசிக்கும் பொழுது வனாந்திர வழியாய் ஒரு பெருங்காற்று வருகிறது. அந்த வீட்டின் மேலே மோதும் பொழுது அங்குதான் யோபுடைய பிள்ளைகள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த வீடு சுவர்கள் எல்லாம் இடிந்து விழுந்து 10 பிள்ளைகளும் அந்த இடத்துல இருந்து போய்விடுகிறார்கள். நான் ஒருவன் மட்டும் தப்பி வந்தேன்னு ஒரு வேலைக்காரன் யோபுக்கு சொல்லுகிறான். எப்படி இருக்கும்? யோபு இதை கேட்டவுடனே எல்லாவற்றையும் இழந்து விட்டேன், கடைசியிலே எனக்கு ஆசீர்வாதமாக நிலையான சொத்தாக அல்லது உயிருள்ள சொத்தாக இருந்த பிள்ளைகளையும் நான் இழக்க நேரிட்டது. வஸ்திரத்தை கொள்ளித்து அங்க அழுது புலம்பிட்டு அந்த நேரத்தில் என்ன சொல்லாரு? கர்த்தர் தான் இதையும் கொடுத்தார், நான் கொண்டு வரவில்லை, கர்த்தர் கொடுத்தார். என் தாயின் வயிற்றிலிருந்து நான் வரும்போது நிர்வாணியா ஒன்றுமில்லாமல் வந்தேன், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்கிறான். பிசாசுக்கே அது ஒரு பெரிய ஷாக்காக இருந்திருக்கும். யோபு தூசிப்பான் என்று எதிர்பார்த்தது. ஆனால் யோபு தூசிப்பதற்கு பதிலாக உண்மையை சொல்கிறார். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்துக் கொண்டார், நான் என்ன செய்ய முடியும், அவ்வளவுதான் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி அந்த இடத்திலும் சொல்லுகிறார். பிசாசு அந்த இடத்திலே தோற்று போகிறான். அநேக நேரத்தில் இழப்புகளை நாம் சந்திக்கும் பொழுது, இழப்புகளின் பாதைகளை கடந்து போகும் பொழுது ஏராளமான கேள்விகள் வரும். யோபு தவறு செய்ததாக வேதம் சொல்லவில்லை, யோபுடைய பிள்ளைகளும் தவறு செய்ததாக சொல்லப்படவில்லை. ஆனாலும் தேவன் அனுமதிக்கிறார். ஏன்? அவரை நாம் மறுதளிக்காமல் தொடர்ந்து நிற்க வேண்டும். ஏனால் பிசாசு நாம் ஆண்டவரை மறுதளித்து வழி விலகி போகத்தான் காரியங்களை எதிர்பார்க்கிறான். ஆண்டவர்கிட்டே போய் அப்படிப்பட்ட காரியங்களை சொல்லுகிறான். ஆனாலும் கர்த்தர் அந்த சூழ்நிலையை அனுமதிக்கும் பொழுது, நாம் நிற்கும் பொழுது பரலோகத்தின் தேவன் அதனால் மகிமைப்படுகிறார். வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் எல்லோருக்குமே தெரியும். விபத்தினை சந்திக்கிறார். அவருடைய மகளும் அவர் காரில் போகும்பொழுது விபத்து ஏற்படுகிறது. இவருக்கும் கைகாலெல்லாம் அடிப்படுகிறது, கையில் முறிவு வருகிறது. அதோடு மட்டுமல்ல, மகள் அந்த இடத்துல இறந்து போய்விடுகிறார். இப்படி என்ன செய்வது? துக்கம். இவர் ஊழியக்காரர் ஆகிவிட்டது, ஊழியம் செய்கிறார் ஏன் என்று உலகம் பல கேள்விகளை வைத்தது. அவர் தவறு செய்திருப்பார், அதனால்தான் இதே நடந்து விட்டது, இந்த உலகம் தான் எப்படி வேண்டுமானாலும் பேசுமே. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? இவர் துக்கத்தோடு உட்கார்ந்து விட்டார், ஊழியம் நின்று விட்டது. அப்படியே அழுது கொண்டு இருக்கும் பொழுது ஒரு நாள் குடும்பமாய் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, எங்களால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை, இதை விட்டு வெளியே வர முடியவில்லை என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? மகனே, நான் இதை அனுமதித்தேன். ஏன் தெரியுமா? பிசாசானவன் என்னிடம் சவால் விட்டான். இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அந்த குடும்பத்திலே அவன் வாழ்க்கையில் நடந்தால் ஊழியத்தை எல்லாம் நிப்பாட்டிடுவா, ஆண்டவரை மறுதளிப்பாய், தூசிப்பாய், என்னை விட்டு தூரமா போய்விடான்னு சொல்லும்போது, இல்லை, என் மகன் நிற்பான், தொடர்ந்து எனக்காய் ஓடுவான், என் வேலையை செய்வான், நானும் அவனை மகிமையை பயன்படுத்துவேன். இதுதான் நான் சொன்னேன். இப்பொழுது அவன் பிசாசு மீண்டும் வந்து நிற்கிறான். நீங்கள் அமைதியா உட்கார்ந்து விட்டீர்கள், ஊழியத்தை நிறுத்தி விட்டீர்கள், ஏராளமான கேள்விகள் உங்களுக்குள்ளே வந்து கொண்டிருக்கிறது. மற்றவர்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தவிக்கிறீர்கள். உலகம் எப்படி வேண்டுமானாலும் பேசும், அதற்கு செவி கொடுக்கிறீர்கள். இப்பொழுது நீ என்ன சொல்ல போகிறாய்? இந்த முகத்துல கரியை பூச போகிறாயா? இல்லை, பிசாசை நீ வெட்கப்பட வைக்க போகிறாயா? இந்த ஒரு கேள்விதான் ஆண்டவர் கேட்கிறார். உடனே இந்த ஊழியர் புரிந்து கொண்டு, சாரிலார், என்னை மன்னிச்சிருங்க, எந்த சூழ்நிலையிலையும் நாம மறுதளிக்க மாட்டேன், நான் இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன், தொடர்ந்து உடைய ஊழியத்தை செய்வேன் சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய மகள் என்னுடைய சமூகத்தில் இளைப்பாருகிறார், சந்தோஷமா இருக்கிறார். ஒரு நாள் நீயும் அங்குதானே வரப்போகிறாய்.
கொடுத்த காலவரை சந்தோஷமாய் ஓடு என்று சொல்லி மறைந்து விட்டார். வல்லமை கொடுக்கப்பட்டது. வல்லமையாய் தேவனுடைய ஊழியத்தை அவர் செய்ய ஆரம்பித்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்பட்டதா. அநேக நேரம் அநேக கேள்விகள் வாழ்க்கையில வரும். தோல்விகளை சந்திக்கலாம், இழப்புகளை சந்திக்கலாம், தொழிலில் நஷ்டங்களை சந்திக்கலாம். ஏன் நான் எங்க தவறு செய்தேன், ஏன் என் வாழ்க்கை மட்டும் அப்படி ஆயிடுச்சு, எனக்கு மட்டும் அப்படி நடந்திருக்குன்னு புலம்புறீங்களா? தேவன் அதிலும் மகிமைப்பட விரும்புகிறார். பின்வாங்கி விடாதீர்கள், மறுதளித்து விடாதீர்கள், சோர்ந்து போய் உட்கார்ந்து விடாதீர்கள். பிசாசை வெட்கப்பட வைக்க வேண்டும் என்று சொன்னால் தொடர்ந்து நியமித்திருக்கிற ஓட்டத்திலே இயேசுவை பார்த்து ஓடுங்க. அவரிடத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் கொடுக்கிறவர், சம்டைம் எடுக்கிறவர். ஆனாலும் எல்லாம் அவருடைய நாம மகிமைக்காக ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஓடுவோம் என்று சொன்னால் தேவன் மகிமைப்படுவார். இந்த பாடுகளுக்கெல்லாம் ஒரு நாள் உலக வாழ்க்கையில முற்றுப்புள்ளி வைத்து பரலோக வாழ்க்கை கொடுத்து நம்மை சந்தோஷப்படுத்துவார். ஜெபிமான்பின் தகப்பனை, இந்த புதிய நாள் காலை நேரத்திற்கான நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கு பார்த்தாலும் போராட்டங்களும் வேதனைகளும் யுத்தங்களும் இன்னும் ஏராளமான நிர்பந்தமான ஒரு காலகட்டத்துக்குள்ள நாங்க வந்துட்டோப்பா. எங்கு என்ன எப்படி எது நடக்குங்கிறது நிதானிக்க முடியாத ஒரு சூழ்நிலைப்பா. அந்த நாளிலும் உண்மை நாங்கள் அதிகமாய் சார்ந்து கொள்ள, எந்த சூழ்நிலை பின்வாங்கி விடாதபடி உண்மை நிலைத்திருக்க, உங்களுடைய அன்பினால் நிரம்பி இருக்க, முறுமுறுக்காமல் எந்த விதத்திலும் அப்பா உண்மை தூசிக்காமல் உண்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. பலவீனத்தோடு இருக்க பிள்ளைகளுக்கு பலன் கொடுங்க. இழப்புகளின் பாதையில் கடந்து போற பிள்ளைகளை தைரியப்படுத்தி வலதுகரங்களை தூக்கி நிறுத்தி அழைத்த அழைப்பிலே நின்று தொடர்ந்து மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. கண்ணீர் துடைக்கப்படட்டும், காயங்கள் ஆற்றப்படட்டும், துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும், ஒரு உன்னத பலன் இறங்கட்டும் அப்பா. அற்புதங்கள் நடக்கட்டும். பெரிய காரியங்கள் செய்வதற்காக நன்றி தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக்கான மகிமை எல்லாவற்றையும் நமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தர் தான் எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். அவரிடத்திலும் தான் வருகிறது, நாம் ஒன்றும் கொண்டு வந்ததில்லை. அவர் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவர் நமக்கு கொடுத்து வைத்திருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், பிசாசை வெட்கப்பட செய்வோம். சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.